உலகையே ஒரு புரட்டி போட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல மௌன வசந்தம் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் வெளியான சைலண்ட் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ரொம்ப சின்ன புத்தகம். இப்ப கூட கிடையாது. 1962 உலகை உலுக்கிய ஒரு புத்தகம் அது. ரேச்சல் கார்சன் அப்படிங்கிற ஒரு அம்மா எழுதின ஒரு புத்தகம். அந்த ரேச்சல் கார்சன் அந்த புத்தகத்தை அவங்க எழுதலைன்னா இந்த அளவுக்கு நமக்கு இயற்கை வேளாண்மை மீது ஒரு பங்கு இருக்குமா அப்படின்னு முதல்ல சொல்லிக்க முடியாது. ரேச்சல் கார்சன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையை விளைச்சாங்க அந்த புத்தகத்துல. இந்த புத்தகத்தின் பேர் மௌன வசந்தம். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தமிழ்ல மௌன வசந்தம். வசந்த காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பறவைகள்லாம் கூடுகள்ல முட்டை போட்டு அதை குஞ்சு பொறிச்சு அது இருக்கக்கூடிய ஒரு காலம் வசந்த காலம். ராபின் அப்படின்னு ஒரு பறவை அமெரிக்கால, அந்த பறவை இப்ப நம்ம ஊர் புறாக்களை கொஞ்சுவது போல இந்த ராபின் பறவைகள் ஒரு முட்டை குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு காலம் அந்த வசந்த காலம். வசந்த காலம் வந்திருக்கிறது அப்படிங்கறத எப்படி அறிஞ்சு கொள்வாங்கன்னா, ராபின் பறவைகள் கூடு கட்டி உஜாலா ரொம்ப மகிழ்வா அப்படியே சந்தோஷமா இருக்கிறதை பார்த்து, சிறகுடித்து பறப்பதை பார்த்து, அங்க முட்டை குஞ்சு பிடிக்கிறதை பார்த்து வசந்த காலம் வந்துவிட்டது அப்படின்னு மகிழ்வாங்க. இப்படிதான் வரலாற்றில் காலகாலமாக எல்லா இலக்கிய ஆளுமைகள் வசந்த காலத்தை ராபின் பறவையோடு ஒட்டித்தான் எழுதி கொண்டிருந்தாங்க. 1965 அந்த வசந்த காலம் வந்துச்சு. எல்லாரும் ராபின் பறவை எங்கன்னு பார்த்தா ராபின் பறவையை காணும். என்னடா ராபின் பறவை எல்லாரும் வசந்த காலத்துல கூடவும் கொஞ்சம் பிடிக்கும், நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போய் தேடுனா எங்கேயும் காணும். அந்த ராபின் வசிக்கக்கூடிய அந்த பறவை கூட்டிக்கு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும், கூடுகள்ல பறவைகள் குஞ்சு பொறிப்பதற்காக ஒரு முட்டையை குஞ்சு பொறித்து அந்த பீரியடுக்கு மட்டும் தான் கூடுக்கு வரும். காட்டு கூட இருந்தாலும் சரி, குறி கூட எல்லா கூடுகளையும் மீதி நேரங்கள் எல்லாம் அது வேற வேற இடங்கள்ல ஓய்வு எடுத்துக் கொள்ளும். அந்த பருவத்தில் அந்த கரெக்டா கூடுக்கு இருக்கக்கூடிய பருவத்துல ராபினை காணோன்னு நிறைய பேர் அந்த அம்மா முக்கியமா ரேச்சல் கார்சன் பாக்குறாங்க. நிறைய நிலத்துல இந்த ராபினுடைய முட்டை உடைந்து கிடக்கிறது. யாருக்கு இந்த முட்டையை போய் உடைக்கல, யாரும் போய் எடுக்கல, எந்த சில விலங்குகளும் அது போய் சிதைக்கல. ஆனா அந்த முட்டை உடைஞ்சிருக்கு, கூடுகளே உடைந்திருக்கிறது. என்னடா ஏன் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த முட்டையை எடுத்து அவர்கள் சோதிச்சு பார்க்கிறாங்க. சோதிச்சு பாருங்க, அந்த முட்டையினுடைய ஓட்டுல நிறைய டிடிடி அப்படிங்கிற ஒரு ரசாயனம். இந்த டிடிடி ரசாயனம் மிகப்பெரிய அளவுல பூச்சிக்கொல்லி ரசாயனமாக உலகெங்கும் அறிமுகப்படுத்திருந்த இந்த ரசாயனம். இந்த ரசாயனத்தினுடைய கூடுகள் அந்த முட்டையினுடைய ஓடுல முட்டை உடைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம வேதனைப்பட்டு, இந்த தாவரங்கள்ல இருந்து இந்த எடுக்கப்பட்ட இந்த டிடிடி அந்த ரசாயனம் இந்த பறவை தான் தன்னுடைய குஞ்சு பொறிக்க வேண்டிய அந்த முட்டையினுடைய ஓடு வரைக்கும் அதனுடைய உடல்ல போயிருச்சு. இது எவ்வளவு பெரிய ஆபத்து, இந்த டிடிடியை தடை செய்ய வேண்டும் என்று அவங்க அம்மா சொன்னாங்க. உட்பட்ட பெரிய விஞ்ஞானிகள், வேதியியல் விஞ்ஞானிகள், அங்க இருக்கக்கூடிய மாபெரும் விவசாய நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து குய்யோமியோன்னு ஒரே கருத்து, இந்த அம்மா பேசுறது சூப்பர் சயின்ஸ், போலியான அறிவியல், இது தவறா பிரயோகித்தாங்க, இவர்களுக்கு வேறு விதமான எண்ணங்கள் இருக்கிறது, ஒரே சண்டை. இந்த புத்தகத்தை பிடிக்காதீங்கன்னா ஒரு விளம்பரம். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, அடுத்தடுத்து அந்த ஆராய்ச்சிகள் அப்போ இன்னொரு ஆய்வாளர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை படிச்சு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ இந்த ரசாயன புள்ளிகள், இந்த பூச்சிப்புள்ளிகள், ரசாயன மருந்துகளை நாம் பயன்படுத்த கூடாதுன்னு உலகெங்கும் ஒரு இயக்கம் பெரிய அளவுல உருவாக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் இந்த அம்மாவை மிகப்பெரிய அளவில் அவதூறு பரப்புகிறார்கள். இவங்க ஒரு போலி அறிவியலாளர், இவங்க படிச்ச விட்டுட்டு இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, தப்பு அப்படி இப்படின்னு ஒரே தவறா இந்த அம்மா மீது பேதம் கற்பிக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அடுத்த ஒரு 7-8 ஆண்டுகள்ல இன்னொரு பகுதியில, ஜப்பான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தாய்ப்பால்ல டிடிடி இருக்குன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் தான் அறிவே வருது, அடடா ராபினுடைய முட்டையோடு இருக்கும்போது ஊடுருவி பரப்பியவர்கள் தாய்ப்பால் வரைக்கும் இந்த டிடிடி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி, நீங்க இங்க வேண்டாம்னு சொன்னது மட்டும் இல்ல, உலகெங்குமே டிடிடி வேண்டாம் என்று அந்த தடையை கொண்டு வராங்க. ஒரு புத்தகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நூலை நான் சொல்றேன். ஒரு சின்ன புத்தகம், அவங்க படித்த தரவுகளை எல்லோருக்கும் புரியக்கூடிய மொழியில, எல்லோருக்கும் புரியக்கூடிய அளவில் அந்த அறிவியலை சொன்னதுனால அன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த டிடிடியினுடைய பாதிப்பை புரிந்து கொண்டு இன்னைக்கு உலகம் எங்கும் அதை டிடிடிக்கு நோபல் பரிசு, அதை கண்டுபிடித்தவர்கள் நோபல் பரிசை கொடுத்திருக்கு.
ஆனா அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி இதை வெளியேற்றுறாங்க. நண்பர்களே, நிறைய இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு விஷயங்கள் நமக்கு பல கற்பிதங்களை கொடுத்திருக்கிறது. இதை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த சூழலுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் முதல்ல ரேஷன் கார்டினை நான் இது